அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எல்லோரும் மீட் பண்ண vlog தான். பாய்ஜானை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ துபாய் வந்திருக்கப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Hey everyone, welcome to my channel. This is Shaheen from ArchiChef Studio. ரமதான் ஈத் ஹாலிடேஸில் தான் பாய்ஜான் துபாய்க்கு வந்திருந்தாங்க. 1 வீக் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்திருந்தாங்க. ஷாசியா பிறந்ததுலேருந்தே ஒரே ஒரு வாட்டி தான் பாய்ஜானை பார்த்துருக்கா. மித்தபடி பாய்ஜான் குவைத்தில் இருந்ததுனால அவள் அவ்வளோக்கா பார்த்ததே கிடையாது. ஸோ இன்ட்ராக்டும் பண்ணாமல் தூரமாக உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் பாட்டு போட்டு ஊட்டி விட்றப்போ தான் வந்துட்டு பக்கத்துலேயே போய் உட்காந்தா. அண்ட் ஒன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மாமா இது வாங்கி கொடுத்தாங்க, மாமா அது வாங்கி கொடுத்தாங்க, மாமா சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சொல்லிகிட்டே இருக்கா. இது வந்து மாமா வாங்கி கொடுத்த ஷூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஜான் வரப்போ ஷூ, சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஷூ போடுறப்போ இது மாமா வாங்கிட்டு வந்த ஷூ அப்படின்லாம் சொல்லி காமிச்சிட்டே இருப்பாள். ஷாசியாக்கு யாராவது ப்ரெசென்ட் பண்ணால் அதை அவள் மறக்கவே மாட்டாள். என்னோடய அண்ணா வந்துட்டு டென்ட் டைம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எத்தனை வாட்டி அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காராலோ அத்தனை வாட்டி வந்துட்டு மாமா மாமி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் உட்காருவாள். ஈவன் டெய்லி போடுற ட்ரெஸ்ஸும் வந்துட்டு இது நானா வாங்கி கொடுத்தது, இது நானி வாங்கி கொடுத்தது, இது அப்பா வாங்கி கொடுத்தது, இது பாபுமா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிகிட்டே தான் போடுவாள். அந்த பழக்கம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஷாசியா கிட்ட. வீட்டுக்கு வரப்போயே வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்காக கஞ்சி, பஜ்ஜி, அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வீட்டில் வந்துட்டு ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் பக்கோடா பொரிச்சிருந்தோம். ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக நாங்கள் வந்துட்டு நோன்பு திறந்துட்டு வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எப்போவுமே நம்மளுக்குலாம் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்லாம் செட் ஆகும் போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 2 டேஸ் கரெக்டாக இதுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணவே போயிருந்தோம். இது இருக்குல்ல, அந்த ஆப்டிகல்ஸ்க்கு முன்னாடி அல்ஹானா. Say hi. Hi. ஷாசியாக்கு ஷெர்வானி டைப் மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு போ தான் ஃபைனலாக வந்துட்டு பிளான் பண்ணி நெஸ்டோ போனோம். நெஸ்டோவில் வந்துட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டில் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. டேபிள் அண்ட் சேர் வந்துட்டு ஆஃபர். அந்த டேபிள் அண்ட் சேர் பார்த்துட்டு ஷாசியாக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. எனக்கு கண்டிப்பாக வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே, அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பில் போனோம். அதுக்குள்ளே வந்து பாய்ஜான் ஓடி போய் பில் போட்டார். நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்லாம் போட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ ஒன்றா நாங்கள் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். துபாயில் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். பட் குற்றாலம் போனால் எப்போவுமே இந்த கடைக்கு நாங்கள் போவோம். இது வந்துட்டு குற்றாலம் பார்டர் கடை பரோட்டா, பார்டர் கடை, இங்கே ரஹமத் கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடை வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் குற்றாலமில். இங்கே வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் இங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். ஷாதி எங்கே போகிற? ஷாதி மாமா எங்கே போகிற? क्यों नहीं बोलते सो? गरम है, बाद में खाओ. அதுக்கு எதுக்கு பில்டிங்கில் 3rd ஃப்ளோரில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2-3 பேஜ் ஷாப் இருக்குல்ல. எவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குற ஷாதி? गरम है, बहुत गरम है. ओके वेट. ஃபிஷ்லாம் வாங்குவீங்களா? செய்வாங்களா? எங்கள் லூலு தான். லூலு எதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னா எங்கே தான் ஒரு 2 அந்த ஒரு ஓப்பன் பார்க்கிங் இருக்குல்ல, ஸ்டேடியம் லெஃப்ட்டில் ஒரு ஓப்பன் பார்க்கிங், அது பக்கத்துக்கு இந்த பஞ்சாபி அந்த சேம். ஷாதி हाय बोलो. हाय बोलो. अरे मामा हाय बोलो. हाथ पकड़ मामा का हाथ पकड़. आइसक्रीम लेंगे, हाथ पकड़. आइसक्रीम चाहिए? शादी को क्या चाहिए? நாங்கள் வந்துட்டு பரோட்டா அண்ட் நாட்டுக்கோழி வந்து சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பாய்ஜானும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா அந்த சேரை வந்துட்டு பிரித்து கொடு, நான் அதில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகே,
நைட் வந்துட்டு 1 மணி ஆயிடுச்சு. ஸோ லேட் நைட் ஆயிடுச்சு. நம்ம தூங்கிடலாம், டயர்டாக இருக்குது. மார்னிங் பிரித்து கொடுக்கணுன்னா கேட்கவே இல்லை. உடனே அவளுக்கு உட்காரணுன்னு ஆசையாக இருந்துச்சு போல். எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. நான் எந்திரிச்சு கூட ஹெல்ப் பண்ண போல். அஜ்ஜி தான் பிரித்து கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் ஷாசியா வந்துட்டு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தா. நம்ம வந்துட்டு இதே மாதிரி தான் நம்மளும் சின்ன வயசில் இருந்தோம். நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா டேடி வந்துட்டு ஏதாச்சும் கேட்டு வாங்கி கொடுத்துட்டா, இப்போயும் சரி ஏதாச்சும் நம்மளுக்கு கேட்டது வாங்கி கொடுத்துட்டா அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும்ல, அது பிரிக்கிற வரைக்கும். அதே மாதிரி தான் என் பிள்ளையும் இருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 6th படிச்சுட்ருக்கப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓவன் வாங்கியிருந்தோம். எனக்கு கேக் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அப்பா செஞ்சு கொடுக்குறதுக்காக ஓவன் வாங்கியிருந்தாங்க, வீட்லேயே செய்யலான்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி இவளும் கடையில் பார்த்தா ஓவனை பார்த்தா எக்ஸைட் ஆகிறா. ஏன்னா வந்துட்டு நான் ஊரில் கேக் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன் ஷாசியாவுக்கு. பட் இங்கே வந்து என்னால் செஞ்சு கொடுக்க முடியல, ஏன்னா இங்கே ஓவன் கிடையாது. கடையில் ஒவ்வொரு வாட்டி ஓவன் பார்க்குறப்பையும் ஷாசியாவும் அதே அளவுக்கு எக்ஸைட் ஆகுறா. எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்துட்டு அவளுக்கு செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் வாங்கணும்னு துவா செய்யுங்க. Mama kaki. Mama kaki. Ve. ஓகே, நீயும் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கம்ப்யூட்டரில் இதை திருப்பி வச்சு சோஃபாவில் ஒர்க் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் சாஜியா கல்லூரியில் வீடியோஸ் 1 or 2 months கேப் விடாமல் போடவே முடியல கண்டினியூஸாக. இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யுங்க. அண்ட் ஷாசியாக்காகவும் நிறைய துவா செய்யுங்க. நாங்களும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.